காலைல ஒரு 8:30 மணிக்கு நைஸாக யாருக்கும் தெரியாமல் பேச்சுவார்த்தை நடத்தலான்னு வந்தார். அதுக்குள்ளேயும் பார்த்தா வாசல்லே படுத்து கிடந்த யார் காலையில் மெரிச்சிட்டு இருக்கார் போல். ஒன்று ஐயோன்னு சவுண்டு என்னான்னு பார்த்தா யார் பண்ணீங்கன்னு கேட்டால், சார் நைட்லேருந்து இங்கே தான் சார் படுத்து கிடக்குறோம், நீங்கள் எங்கேயாவது போவீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக அப்படின்னு. எல்லா சேனலும் இவர் வண்டி போனால் அது பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்க. மறுபடியும் போயிட்டு சுற்றிட்டு வீட்டுக்கு கார்லேயே வாக்கிங் போன ஒரே ஆள் இவராக தான் இருப்பார். காலையில் போயிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் இதில் செக்ரட்டரியேட்டில் வச்சு சேகர் பாபு, செந்தில் பாலாஜி எல்லாரையும் சந்தித்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவில் தாவேக்காகவே போகுது. இப்போ தாவேகளை சென்டர் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. ஒரு 10 நாள் பொறுத்து வெளியே வந்து விஜய் அடிக்கடி வெளியே வர வேண்டும், நடக்கிற கதையை பேசியா, பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும், பேட்டி கொடுக்க வேண்டும், அரசியல் பேச வேண்டும் அப்படின்னாருன்னா, ஏங்க இதை உள்ள கட்சிக்குள்ள இல்லைங்க நீங்கள் சொல்லணும், இங்கே வந்து சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. கட்சியிலிருந்து ஒருவரை நீக்கினா என்ன அறிக்கை வரும்னா, இவரை வந்து நாங்கள் நீக்கிட்டோம். அதை எப்படி சொல்லுவாங்க, இன்று முதல் இவரிடம் யாரும் கட்சியினர் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. இவர் ஓபிஎஸ் கூடயும் டிடிவி கூடயும் ஒரே காரில் போகிறார். நம்ம ஊடகங்கள் ஒரே காரில் பயணிக்கிறார்களோன்னு அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாரு, திமுகவும் அதிமுகவும் ஒன்றுன்றார். இதை ஜெயலலிதாட்ட சொல்லி சொன்னாங்க. நீங்கள் திமுக அதிமுக உதயமானது எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கிறாங்க, எம்ஜிஆரை படாத பாடுபடுத்துறாங்க, திமுக வீழ்த்தணும்னு எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிக்கிறாரு. அதை ஜெயலலிதா கண்டினியூ பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி திமுக அதிமுக ஒன்றுன்னு வைங்க. 9 தடவை இவரை எம்எல்ஏ ஆக்குறாங்க, ரெட்டை இலை இவரை அடையாளம் காட்டுறாங்க. அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு எந்த கட்சி எந்த எம்ஜிஆரால் சொல்கிறாரு, ஆரம்பிக்கும்னா சொல்கிறாரு, எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டவன் ஜெயலலிதாவால் அடையாளம். அப்போது அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணுற மாதிரி அந்த கட்சியை வீழ்த்துவதற்கான வேலையை செய்யறது போயிருக்கீங்க. அடுத்த எம்ஜிஆர் வந்துட்டு விஜய் அவர்கள், அதனால தான் அவர் அங்கே போய் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? விக்கிரவாண்டியில் செத்து போனான் 2 பேர் வரும்போதே மாவட்ட செயலாளர் கார் ஆக்சிடென்ட்டில். எவ்வளோ பேர் கம்பி கட்டும்போது செத்தான், அதில் செத்தான், இதில் செத்தான், எவனையுமே கண்டுக்கல, ₹1 கூட கொடுக்கல. கரூரில் செத்தவொன்னே கவர்மெண்ட் பெரிய பிரச்சனையாகி ஐயோ கொலகாரான்ற மாதிரி பண்ணி 10 லட்ச ரூபா கொடுத்தோன்னே, எப்பா இதுலேருந்து தப்பிக்கணும்டான்னு 20 லட்ச ரூபா. சரி, நல்ல இடத்துல கொடுத்துருப்பீங்க வச்சுக்கோங்க. ஆனால் விக்கிரவாண்டியிலேருந்து கரூர் வரைக்கும் செத்து போனவங்க எடுத்திங்கன்னா ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. அதில் மாவட்ட நிர்வாகிகள் 4-5 பேர் இருப்பாங்க. யாரையாவது கண்டுக்கிறீங்களா? இதுதான் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் முத்தலிப் சார் இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன் சார். டிவிகேல வந்துட்டு யார் கூட்டணி போக போறா அப்படின்ட்டு நிறைய டைம் பேசணும், யார் போவாங்க அப்படின்ட்டு ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கூட்டணி அப்படின்றத தாண்டி செங்கோட்டையன் அவர்கள் வந்து இனிமே நான் டிவிகே தான்ப்பா அப்படின்ட்டு போய் டிவிகேல இணைஞ்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? நேற்று காலையில் திமுகவா டிவிகேவான்னு ஒரு ரவுண்டு போனார். காலைல ஒரு 8:30 மணிக்கு நைஸாக யாருக்கும் தெரியாமல் பேச்சுவார்த்தை நடத்தலான்னு வந்தார். அதுக்குள்ளேயும் பார்த்தா வாசல்லே படுத்து கிடந்த யார் காலையில் மெரிச்சிட்டு இருக்கார் போல். ஒன்று ஐயோன்னு சவுண்டு என்னான்னு பார்த்தா யார் பண்ணீங்கன்னு கேட்டால், சார் நைட்லேருந்து இங்கே தான் சார் படுத்து கிடக்குறோம், நீங்கள் எங்கேயாவது போவீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக அப்படின்னு. எல்லா சேனலும் இவர் வண்டி போனால் அது பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்க. மறுபடியும் போயிட்டு சுற்றிட்டு வீட்டுக்கு கார்லேயே வாக்கிங் போன ஒரே ஆள் இவராக தான் இருப்பார். காலையில் போயிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் இதில் செக்ரட்டரியேட்டில் வச்சு சேகர் பாபு, செந்தில் பாலாஜி எல்லாரையும் சந்தித்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவில் தாவேக்காகவே போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தாவேக்காக வந்துட்டார். இதனால் என்ன பாதிப்பு, என்ன லாபம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் தாவேக்கா வந்து ஆரம்பித்ததுலேருந்து அங்கே ஒரு ஓசோன் படலம் இருக்குல்ல, யாரையும் உள்ள விடாமல் பார்த்துக்கிறது. அதுதான் அதில் மோதி தோல்வி அடைந்தவர்கள் சமீபத்தில் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் உட்பட. அது உள்ளே போக முடியாமல் ஏற்கனவே மூத்த குடிமக்கள் கேஎஸ்ஆர், பழக்கருப்பையா, ஜெயந்தி நாள் இவங்களாம் மோதி இவங்களும் அப்படிப்பட்ட நிலமையில தான் கரூருக்கு பின்னாடி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்போ புதுசாக வந்த நிர்வாகிகளில் சிலர் வந்து சொல்கிறாங்க, கட்சிக்கு ஆள்லாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஜானுக்கு புசி அடிக்கணும்னு ஆசை, இதான் சாக்குன்னு இவரை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணி பேசி கொண்டு வராங்க. இதை ரகசியமாக வச்சுருக்காங்க. இது தெரிஞ்ச புஷி என்ன அடிக்கிறதுக்கு ஆளை கொண்டு வரீங்களா லீக் பண்ணி விட்டாப்புல. உடனே அப்போ தான் திமுக அதிர்ச்சி, ஐயோ இவர் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பார், எப்போ வேணால் கூட்டிக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. எங்கள் கடைக்கு வாங்க, நல்ல ஆஃபர் இஃபர்னு. உங்கள் கடைக்கெலாம் வர முடியாது, எங்கள் சித்தப்பா அங்கே போகணுன்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாரு அப்படின்ட்டு தாவேகளை வந்து இவர் இன்று இணைந்து விட்டார். பேட்டிலாம் கொடுக்க ஆரம்பித்தார். அவர் பேட்டி கொடுக்குற நேரத்தில் நான் 3 பேட்டி கொடுத்துட்டேன். 1977 எம்ஜிஆரால், 91 புரட்சி தலைவியால், இப்படியே பார்த்தீங்களா பேட்டி? ரொம்ப பொறுமையாக பார்த்துருப்பீங்க. நான் 2 வச்சு பார்த்தா டைம் ஆயிடுச்சு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேட்டி ஒன்று கொடுத்துட்டு உள்ளே அணிஞ்சிட்டாரு. நல்லா மஞ்சள் தண்ணி தெளித்து உள்ளே சேர்த்துருக்காங்க. புஷி ஆனந்த் கதை தெரியும்ல,
வச்சு செஞ்சிருவார். ம். அவர் எதிர்த்துக்கிட்டு உள்ளே வர்றதுன்னா யாராலையும் முடியாது, விஜயால கூட முடியாது. சார் ஆனால் இவருக்கும் 50 வருஷத்துக்கு மேலே அரசியல் அனுபவம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் வந்துட்டு அதிமுகவில் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்தார். அண்டு எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மா அவர்களாக இருக்கட்டும், அவங்க கூடயே இருந்த ஒரு நபர் அப்படின்றப்போ அவர் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா சார் உள்ள? யாராக இருந்தாலும் என்ன, யாராக இருந்தாலும் அடி தான் நம்ம ஆள்கிட்ட. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டா, இவரு தான் பேசுறதுக்கு 2 ஹவர் ஆகும்ல, விஜய் பேசவே மாட்டார், தெரியும்ல. நான் பலரையும் நான் கேட்டிருக்கேன், எவ்வளோ நேரம் பேசினாலும் கம்முன்னு கேட்டுனே இருக்கிறாருங்க. அப்பப்போ டைரியில் குறிச்சிக்கினாரு, அவ்வளோதான். மற்றபடி மறுநாள் போனால் பூசா பார்க்குற மாதிரியே பார்க்குறாருங்க. இப்போ இவரை சேர்த்து விட்டாங்க, இவருக்கு ஏதோ ஒரு பதவி கொடுக்க போகிறாங்க, நிர்வாகக்குழு ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு. இவர் போய் 2 நாள் விஜயை சந்திக்க விடுவாங்க. விஜய்கிட்டே போய் உட்காந்து பேசுவார். இவர் பேச பேச அவர் வாட்டில் கம்முன்னு கேட்டுன்னு இருப்பார். ஏன்னா நம்ம தான் பேசி தப்பாக இடுமோன்ட்டு, பேசுங்க நீங்களே பேசுங்கன்ட்டு. அப்போ போய் இருங்கண்ணே, 77 இனம் கண்டுக்கிட்டாங்களா? சரி, 77 இனங்கள் யார்? எம்ஜிஆரா? சரி சரி சரி. 91 அமைச்சரானீங்க? சரி சரி சரி. சொல்லுங்கள் எல்லாத்தையும் கேட்டு அமுச்சு விட்ருவாப்புல. மறுநாள் போனார்னா, நான் வாங்கினேன், வணக்கம். வணக்கம். அன்னைக்கு கூட சேர்ந்தேனுங்க, கட்சியில் சேர்ந்தேன். ஆமாம், நேற்று கூட டைரியெலாம் குடிச்சு ஞாபகம் வந்துச்சு, உட்காருங்க. சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருப்பார். 2 நாள் 3 நாள் ஓடும். அப்புறம் என்ன பண்ண முடியும்? நம்ம புஷியை மீறி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. இவரே என்ன பண்ணுவார்னா, ஏதாவது இருந்தால் இனிமேல் புஷிக்கிட்ட சொல்லிட்டுங்க. அவர் மூலிமா புஷி என்ன பண்ணுவார், மறுநாள்லேருந்து தள்ளி விட்டு இப்போ தான் பேசியிருந்தேன், உங்களை பற்றி தான் பேசியிருந்தேன், அவ்வளோ இது சொன்னார். நீங்கள் நாளைக்கு வாங்க, ஃபோனில் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். அதுதான் 2ஆவது நாள் ஃபோன் பண்ணால், தள்ளி விட்டு இப்போ தான் பேசியிருந்தேன், உங்களை பற்றி தான் தலைவர் அவ்வளோ சொன்னார், ஐயோ வேறு லெவல் நீங்கள் அப்படின்ட்டு. 3ஆவது நாள், ராகுல் அந்த ஃபோனை ஏறுறா, நான் ஆதவை இட்டுன்னு வர போய்கிறேன்னு சொல்லு, அவர்கிட்ட ஏதாவது பதில் சொல்லி வையின்னு. அவ்வளோதான். 3 நாள் 4 நாள். ஏன்னா கட்சி புஷி ஆனந்த கையில் தான் இருக்குது. ஆதவர்ஜுனா வந்தார்ல, எப்படி வந்தார்? எவ்வளோ பெரிய பணம் படைத்தவர். எதாவது பண்ண முடியுதா புஷி எதிர்த்து? அப்படியே தம்பி கொஞ்சம் குஞ்சு நின்று பேசு, நிமிந்துலாம் பார்க்க முடியாது அண்ணனால், அப்படியே குஞ்சு நின்று பேசு, இதுதான். சார் ஆனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கட்சிக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சார் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வராரா விஜய்? அப்போ யார் உள்ளே போனாலும் அவங்களால கட்சி ஏதாவது ஒரு மாற்றம் வரத்துக்கு சான்ஸே இல்லையா சார்? இல்லை, நீங்கள் எதாவது மாற்றம் வரணுன்னீங்களா? என்ன காரு மாற்றிருப்பார். முன்ன இந்த வண்டியில் ப்ராடோவில் இதில் வந்தார், இப்போ லெக்ஸஸில் வராரு. வேறு என்ன மாற்றம்? சரி, ஏன்னா இப்போ இவர் போய் சேர்ந்துருக்காரு அப்படின்றதே அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் நடந்தது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நான் தனித்தே நின்றுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. கூட்டணிக்கு யாராவது வந்தாங்கன்னா நான் மேபி போய் அவங்கள அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நான் நானாக போக மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. அரசியலில் இத்தனை அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு கேண்டிடேட் வராங்க அப்படின்றப்போ அங்கே அவங்களுக்கு ஏதாவது ஒரு 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 இன்புட் வேணுன்றதுனால தானே சார் உள்ளே எடுத்திருக்காங்க. ஸோ அதனால கேட்க சார், இதுக்கு மேலே வேணும் நீ கொடு தலைவா, நான் அதுபடி செயல்படுறேன்னு சொன்னால் ஓகே. இருக்கிறது எல்லாம் இதாக இருந்தால், இருக்கிறதெல்லாம் அராத்து லாஸ்ட்டு பெஞ்சு ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் வாட்டில் சொல்லிட்டியா கிளம்புன்ற மாதிரி தான். அங்கே போய் என்ன நீங்கள் என்ன கேட்குறேன், 2.5 வருஷம் கட்சி என்ன மாற்றம் வந்திருக்கு? புதுசாக என்ன மாற்றம்? விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க வாட்டில் இதில் சண்டை போட்டுட்ருக்காங்க, அவ்வளோதான். அதை தாண்டி கட்சியில் பெரிய மாற்றம் இதெல்லாம் நடந்திருக்கு. டே டு டே ஆக்டிவிட்டீஸ், நிர்வாகிகள் இருக்காங்க, இவ்வளோ நிர்வாகிகள். நாங்கள் டெய்லி பத்திரிகையாளர் பார்க்குறோம், இதெல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் ரியாக்ட் பண்ணுறோம், இந்த விஷயங்கள்லாம் இப்படிலாம் பண்ணுறோம். ஏதாவது வழக்கம் போல் தானே, என்றைக்காவது வருவார் தலைவர், என்றைக்காவது 2 வார்த்தை பேசுவார். அதுவும் தலைவர் மட்டுமே மேடையில் ஏறி பேசிட்டு போயிடுவார். மற்ற நிர்வாகிகளுக்கு ஆதவு நீ போன தடவை பேசும்போது என்ன வேணால் கைது பண்ணிக்கோ, எங்கள் பொதுச்செயலாளர் வேணால் கைது பண்ணிக்கோன்னு சொன்னல, எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சுப்பா. ஏற்கனவே 15 நாள் நான் போய் பதுங்கி இருந்துக்கிறேன், அதனால் இந்த தடவை நீ பேசாத, நீ பேசினாலே வம்பிழுத்து விட்ற. தலைவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், தலைவர் மட்டும்தான் பேசுவார் அப்படின்னா நடந்துச்சா இல்லையா? யாரையும் பேச விடல. ஏன்னா நீ பேசினா வம்பிழுத்து விட்றியா, என் பொதுச் செயலாளரை தொட்டுப்பார் அப்படின்னா, ஐயோ 15 நாள் ஒழிஞ்சிருந்தது எனக்கு தான் தெரியும், நீ வாட்டில் தொட்டுப்பாருன்ற அப்படின்னா. அதனால் யாரையும் செயல்பட விடாத ஒரு போக்கு தான். சும்மா இவர் அப்படியே சுற்றி இருந்தாப்புல சரி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இவர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. விஜய் இந்த இதுக்கு பிறகு ஒரு பர்மிஷன். அதில் ஒரு நிர்வாகி ஜான் கூட சேர்ந்துங்க. இங்கே எப்போ நான் யார் கூட ஒன்றா இருப்பாங்க, திடீர்னு ஜானும் புஷியும் ஒன்றா இருப்பாங்க. ஆதவை தள்ளி வச்சுருப்பாங்க இவங்களுக்கு. திடீர்னு ஆதவும் ஜானும் ஒன்றா, புஷியை ஒன்றாடுவாங்க, ஜானும் இன்னொரு நிர்வாகியும் ஒன்றாடுவாங்க. இப்படியே இவங்களுக்குள்ளேயே பரமபதம் விளையாடிட்டு இருப்பாங்க. அதில் புஷியை காலி பண்ணோன்னு இவரை கூட்டு வந்துக்கிறாங்க.
புஷி எவ்வளோ பெரிய ஆள் விட்டா விஜயே கட்சி விடுத்திக்கிடுவாப்புல தலைவரே நீங்கள் கொஞ்ச நாள் வெளியில் இருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த மாதிரி ஆள் அவர் நீங்கள் சொன்னார் மாபெரும் மனிதர் நம்மிடையே வந்திருக்கிறார் ஆனால் அவங்க பேருனா செங்கோட்டையன் வந்துகிறார் அதுதான். அதனால் அவ்வளோதான், அப்படி தான் ஓடும். நல்லா அந்த இதில் சொல்லுவாங்க நம்ம இவர் தசாவதாரத்தில் கமல் சொல்லுவார்ல அந்த நாயுடு கதவு தட்டினோன்னு யாரா ராவுகாரா அப்படின்னு. ஆமாவா என்ன அமெரிக்காவிலேருந்து FBIலேருந்து வந்துக்கிறாங்க. வந்தால் என்ன அங்கே விசாரணை நடக்குது, நீ போய் சந்தன மாலை போட்டு அந்த இது கொடுத்து ஸ்டாப் போட்டு கொடு நான் வர்றேன் அப்படின்னு அப்படில அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து உட்கார வச்சுருவாங்க. சார் இப்போ நீங்களே சொன்னீங்க சார் அவர் ஃபர்ஸ்ட் டிஎம்கேக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு, அதுக்கப்புறமேட்டு இப்போ டிவிகேக்கு போயிட்டாரு அப்படின்ற விஷயம். இப்போ இவர் போயிட்டாரா அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வைக்கிற விமர்சனம் என்னவா இருக்குன்னா அவர் எம்ஜிஆர் கூட ரொம்பவே டிராவல் பண்ணியிருக்காரு, அவர் கூட இருந்திருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் கூட காரில் போனாலும் ஒரு அரசியல்வாதியா? சரி ரைட் விடுங்க, டிராவல்னா நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். ரைட்டு. அடுத்த எம்ஜிஆர் வந்துட்டு விஜய் அவர்கள், அதனால தான் அவர் அங்கே போய் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? ஐயோ நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இவர் எப்படி எம்ஜிஆர் எப்படின்னு எவ்வளோ உதாரணம் சொல்ல முடியும். சரி ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நெரிசலில் செத்து போனாங்கல்ல, கரூரில் என்ன நடந்தது? நெரிசலில் சிக்கி எம்ஜிஆர் 86 முதலமைச்சராக இருக்கும் பொழுது இதுக்கு வர்றார், திண்டுக்கலுக்கு வர்றார். அது வரும்பொழுது சந்திரலேகா இப்போ பேட்டி கொடுத்துருக்காங்க, முன்னாள் IAS. அவங்க முகத்தில் கூட ஆசிட்லாம் வீசினாங்க. அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதனால் நேரடியாக சம்பவன்றதுனால நான் இதை கம்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. அப்போ எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, திண்டுக்கல் வந்தப்போ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணும்போது இந்த ஏரியாவில் என் கட்சி தொண்டர் சுப்பிரமணியன் பேர் 72 ஒரு பொதுக்கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி இறந்துட்டார். அவர் மனைவி அப்போ கல்யாணம் ஆகி 6 மாதம். அந்த அம்மா பேர் இது, அவங்க எங்கே இருக்காங்க தேடி கண்டுபிடிங்கன்ட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட CM சொல்லிவிட்டு கூட்டத்துக்கு போயிட்டார். அந்த கூட்டம் வந்து அன்னை தெரசா வர்ற கூட்டம், அது மதுரையில், இது திண்டுக்கல்லில். இந்த அம்மா யாரை போய் கண்டுபிடிக்கிறது, யாரோ சுப்பிரமணி இந்த ஏரியா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக கூட்டம் நடக்கும்போது ஒரு அம்மா வர்றாங்க, இவங்கள்ட்ட வந்து இது பண்ணுறாங்க. என்னம்மான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் எம்ஜிஆர் அதிமுக தொண்டர் 72 இறந்து போனார் சுப்பிரமணியன்னு, அவர் ஒய்ஃபு நான். ஏம்மா ஒன்னதாம்மா தேடினுக்கிறோம், நீயே வந்துட்டு நல்ல வேலை, உனக்கு என்ன பண்ண சொல்லு, இவ்வளோ வருஷமாக ஒன்றுமே பண்ணல போலம்மா. இல்லைம்மா அவ்வளோ பண்ணிட்டார், அதுக்கு நன்றி சொல்கிறது தான் நான் அவரை பார்க்க வந்தேன் அப்படின்னு. என்னம்மா ஒன்றுமே நடக்காத மாதிரி கண்டுக்காத மாதிரில அவர் சொன்னார் CM. சரி கூப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டு போய் தானோன்னா, அப்படியா வாங்க எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா, ஏதாவது இது பண்ணுமா? இல்லைங்க ஐயா இவ்வளோ பண்ணதே எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, 72 86 வரைக்கும் 14 வருஷம் அவ்வளோ பண்ணியிருக்கீங்க. ஐயாவை பார்த்து நான் நன்றி சொல்ல முடியாது, ஐயா ஊருக்கு வரீங்கனால ஐயா பார்த்து நன்றி சொல்லலாம். வந்தாங்க. இன்னும் ஏதாவது உதவி வேணுமா, ஏதாவது சொல்லுங்கள். ஐயா செஞ்சதே பெரிய விஷயம், தெய்வம் நீங்கள். அதை இவங்க குறிப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 72 செத்து போன ஒரு தொண்டன் அவனுக்கு எவ்வளோ உதவி பண்ணிவிட்டு அவன் நல்லா இருக்கா, அந்த ஃபேமிலி நல்லா இருக்கா அப்படின்னு இப்போவும் கிராஸ் செக் பண்ணுறாரு எம்ஜிஆர். அதுதான் எம்ஜிஆர். விக்கிரவாண்டியில் செத்து போனான் 2 பேர் வரும்போதே மாவட்ட செயலாளர் கார் ஆக்சிடெண்ட்டில். சஜின்னு மாவட்ட செயலாளர் இது இங்கே மெட்ராஸுக்கு வரும்போது ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாங்க. எவ்வளோ பேர் கம்பி கட்டும்போது செத்தான், அதில் செத்தான், இதில் செத்தான், எவனையுமே கண்டுக்கல, ₹1 கூட கொடுக்கல. கரூரில் செத்தவுடனே கவர்மெண்ட்டு பெரிய பிரச்சனையாகி ஐயோ கொலகாரான்ற மாதிரி பண்ணி 10 லட்ச ரூபா கொடுத்தோன்னே, எப்பா இதுலேருந்து தப்பிக்கணுன்டான்னு 20 லட்ச ரூபா. சரி நல்ல இடத்துல கொடுத்துருப்பீங்க வச்சுக்கோங்க. ஆனால் விக்கிரவாண்டியிலேருந்து கரூர் வரைக்கும் செத்து போனவங்க எடுத்திங்கன்னா ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. அதில் மாவட்ட நிர்வாகிகள் 4-5 பேர் இருப்பாங்க. யாரையாவது கண்டுக்குனீங்களா? இதுதான் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம். அந்த விஜய்கிட்ட தான் இவர் போய் சேர்ந்துக்கிறார். அதனால் நல்லா அனுபவிப்பார். சார் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு எந்த ஒரு புசி ஆனந்த் அண்ட் ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் இருந்தப்பவே வந்துட்டு மற்ற கட்சிக்காரங்கள் வந்துட்டு டிவிகேவை எந்த அளவுக்கு அடிச்சாங்க அப்படின்ற விஷயங்கள் பார்த்துருக்கோம். எதுக்கு எடுத்தாலும் டிவிகேவை முதன்மைப்படுத்தி பேசின நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இப்போ செங்கோட்டையனும் போய் இணைஞ்சிருக்காரு அப்படின்றப்போ இதுக்கு மேலே தாக்குதல் இன்னும் அதிகமாக இருக்குமா சார் மற்ற கட்சிகள் கிட்ட இருந்து? இன்னும் பயங்கரமான தலைவராக ஒரு செங்கோட்டையா? ஏன் அங்கே இருந்துட்டு நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள், ஏடிஎம்கில் இருக்கார், அப்படியே போயின்னே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் இவர் வந்து ப்ரெஸ்ஸை கூட்டி பேசுகிறார். என்ன ஏடிஎம்கில் இருக்கிற பெரிய தலைவர், அமைப்பு செயலாளர், இவர் எதுக்கு ப்ரெஸ்ஸை கூட்டுறாரு? சரி எல்லாம் போகிறாங்க. ஐயா சொல்லுங்கள் ஐயா, இந்த படம் பார்த்தீங்களா, கரகாட்டக்காரன் தானே, உன்ட்ட என்ன கொடுத்தேன்? ₹1. என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? வாழைப்பழம். ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று அதான் அதே காமெடி தான்.
என்னங்க பிரச்சனை சார் சொல்லுங்கள் சார், நான் வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லோரையும் ஒன்றிணைக்கணும் என்று நான் வெளியிலே வந்திருக்கிறேன். இதை சொல்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு அவருக்கு தெரியும்ல. எல்லோரும் ஒன்று. சரிங்க ஐயா, யார் ஐயா ஒன்றிணைக்கணும்? அது எடப்பாடிக்கு தான் தெரியும். எடப்பாடிக்கு தெரியுமா? சரிங்க ஐயா, நீங்கள் எதுக்கு ஐயா வந்திருக்கீங்க? எல்லோரும் ஒன்றுமாக இருக்கணும், எல்லோரையும் ஒன்றிணைக்கணும், அதற்காக நான் வந்திருக்கிறேன். அதான் சொல்லிட்டீங்களே ஐயா, யார் ஐயா ஒன்றிணைக்கணும்? அது எடப்பாடி தான் தெரியும். உன்ட்ட என்ன கொடுத்தேன்? 1 ரூபா. இந்த கதை கரெக்டாக வருதா? இது பண்ணாருங்க சீரியஸாக. ரிப்போர்ட்டரும் கேட்டு வந்துட்டான், என்னடா இது வாழைப்பழ கதை மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரைட்டு. அதுக்கப்புறம் 10 நாள் கெடுன்னாரு. நீங்கள் ஒரு கட்சிக்குள்ளே இருந்துட்டு இன்றைக்கி ஒரு பண்ணுறாருல, நாளைக்கு வெளியே வந்துட்டு இப்போ தாவைகளை சென்ட்டார் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. ஒரு 10 நாள் பொறுத்து வெளியே வந்து விஜய் அடிக்கடி வெளியே வர வேண்டும், நடக்கிற கதையை பேசியா, பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும், பேட்டி கொடுக்க வேண்டும், அரசியல் பேச வேண்டும் அப்படின்னாருன்னா, ஏங்க இதை உள்ள கட்சிக்குள்ளே இல்லைங்க நீங்கள் சொல்லணும், இங்கே வந்து சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கட்சிக்கு எதிராக பண்ணாருன்னு கட்சியை விட்டு நிற்குவாங்க. இப்போ இவர் எடப்பாடிக்கு எதிராக அந்த வேலை தானே பண்ணார். உங்களுக்கு எல்லோரையும் ஒன்றிணைக்கணும். சரிங்க, யாருங்க ஒன்றிணைக்கணும்? சரி தெரியாமல் சொல்லிட்டார். சரி இப்போ நாங்கள் இப்படி கேட்குறோம் சார், ஓபிஎஸ்ஐ ஒன்றிணைக்கலாமா? அது அவருக்கு தான் தெரியும், இருந்தாலும் ஆமாம் ஒன்றிணைக்கணும். சரிங்க, ஓபிஎஸ் யாருங்க துரத்தி விட்டது? அது நானும் தான் இருந்தேன் கூட. அப்புறம் இப்போ ஒன்றிணைக்கணுன்றீங்க. சரிங்க, டிடிவியை ஒன்றிணைக்கலாமா? ஆமாம்மா, அதுதான் சொல்ல வந்தேன். சரிங்க, டிடிவியை யார் அனுப்பிச்சா? நாங்கள் தான் அனுப்பிச்சோம். எப்போ? 2017. சரிங்க, அதுக்கப்புறம் 4 வருஷம் நீங்கள் அமைச்சராக இருந்தீங்கல்ல? ஆமாம் அமைச்சராக தான் இருந்தேன். இப்போ வந்து ஒன்றிணைக்கணுன்றீங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு அப்படி தானே? ஆமாங்க. அப்போ அந்த கோரிக்கையே டம்மி கோரிக்கைன்னு தெரியுதா? சரிங்க, இதெல்லாம் உங்களுக்கு யாருங்க சொன்னால்? எனக்கு வந்து டெல்லி மேலிடத்தில் சொல்லி ஒருங்கிணைக்க சொன்னாங்க. டெல்லி மேலிடம் வந்து அதிமுகவுடைய அகில இந்திய தலைமையா? இல்லை அமித்ஜி சொன்னார்னா அதிமுகவில் இருக்கிற ஜிக்கு என்னங்க வேலை? அதிமுகவில் நீங்கள் இருக்கிறீங்க தலைவர். அமித்ஜி வந்து உங்களுக்கு கூப்பிட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா நீங்கள் எதுக்கு வேலை செய்கிறீங்க தெரியுதா? இப்போ அதே அமித்ஜி தான் இவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. நான் சொல்கிறேன், நீ சென்று தாவேகாவில் இணைவாயாக அங்கு சில காலம் சில பல வேலைகள் செய்து நீ அவர்களை மடக்கி சுருட்டி இங்கு கொண்டு வருவாயாக அப்படின்னு அமித்ஜி அமைச்சிருக்கலாம்ல. வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ இவர் இந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த பேட்டிலாம் கொடுக்குறாரு. அப்போ எடப்பாடி இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்ன அது கட்சிக்குள்ளே தான் விஷயத்த பேசணும், கட்சி விதி பிரகாரம். நீ வெளியில் பேசுகிறேன்னா பதவியெலாம் பிடுங்க, பெரிய தலைவர், அதனால் பதவி மட்டும் பிடிங்கிட்டு விட்டுருங்க பார்த்துக்கலாம். அப்படியே சுற்றிக்கின்னு போயின்னு வந்துக்கின்னு இருக்கார். கட்சியிலிருந்து ஒருவரை நீக்கினா என்ன அறிக்கை வரும்னா, இவரை வந்து நாங்கள் நீக்கிட்டோம், இன்னையிலேருந்து இவரோட அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது. அது எப்படி சொல்லுவாங்க? இன்று முதல் இவரிடம் யாரும் கட்சியினர் தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு அறிக்கை வரும். இவர் ஓபிஎஸ் கூடயும் டிடிவி கூடயும் ஒரே காரில் போகிறாரு. நம்ம ஊடகங்கள் ஒரே காரில் பயணிக்கிறார்களோன்னு, கட்சியிலேருந்து நீக்கினாலே கட்சிக்கு விரோதமாக கட்சிக்கு எதிராக செயல்பட்டுறோடு சேர்ந்து சுற்றுறாரு அப்படிலாம் சொல்லணும். ஒரே காரில் பயணங்கன்னு அவங்க பார்த்தாங்க, நீ இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கியான்னு கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இதில் இவர் பக்கம் ஏதாவது ஒரு நியாயம் இருக்குதா பார்த்தீங்களா? இவர் தான் போய் இப்போ தாவேகால இணைஞ்சிருக்காரு. இதுதான் விஷயம். அப்போ தாவேகாவது ஒழுங்காக இருப்பாரா? அங்கே போய்ட்டு என்ன சொல்கிறாரு? திமுகவும் அதிமுகவும் ஒன்றுன்றாரு. இதை ஜெயலலிதாட்ட சொல்லிடணும்ல நீங்கள் திமுக அதிமுக உதயமானது எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கிறாங்க, எம்ஜிஆர் படாத பாடுபடுத்துகிறாங்க, திமுக வீழ்த்தணும்னு எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிக்கிறாரு, அதை ஜெயலலிதா கண்டினியூ பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி திமுக அதிமுக ஒன்றுன்னு வைங்க? திமுக தப்புன்னு தான் அதிமுக வந்துகிட்டு இருக்குது, அதிமுக தப்புன்னு திமுக வரும், ரெண்டும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? தெரியுதா? இவ்வளோ இருக்கிற வரைக்கும் 9 தடவை இவரை எம்எல்ஏ ஆக்குறாங்க, ரெட்டை இலை, இவரை அடையாளம் காட்டுறாங்க. அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு எந்த கட்சி எந்த எம்ஜிஆரால் சொல்கிறாரு, ஆரம்பிக்கும்னா சொல்கிறாரு எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டவன், ஜெயலலிதாவால் அடையாளம். அப்போது அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணுற மாதிரி அந்த கட்சியை வீழ்த்துவதற்கான வேலையை செய்கிறது போயிருக்கீங்க. இல்லை அமித்ஜியுடைய அசைன்மெண்ட்டில் போனீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேங்க, நீங்கள் வேலையை பாருங்கள் நல்ல விஷயம்.